சில பேருக்கு தொப்பை வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதாவது சாப்பிட்ட உடனே மதிய நேரத்துல சில பேர் தூங்குவாங்க, இல்லைன்னா சில பேருக்கு அந்த வாயு உடம்பா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கும் போது வயிறு பிளாட்டா இருக்கும், ஈவினிங் ஆக ஆக அவங்களுக்கு வயிறு பெருசா உப்புசமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களால பாத்தீங்கன்னா தொப்பை வர்றதுக்கு காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம இதை எல்லாத்தையுமே சரி செய்து அந்த தொப்பையை கிட்டத்தட்ட ஒரு 10 நாள்லயே குறைக்கக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ். இதை இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு வால் மிளகு எடுத்திருக்கேன். சாதாரணமா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு கிடையாது, கருப்பு மிளகு கிடையாது. இது வால் மிளகு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இது மளிகை கடைகளை மேக்சிமம் கிடைக்காது. நாட்டு மருந்து கடைகளை கேளுங்க, வால் மிளகுன்னு கேளுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ரூபா ஆகும் இந்த பேக்கெட். ஏன்னா ரேட் கொஞ்சம் கூடுதல் தான். இது அந்த மிளகு இருக்குன்னா அந்த மிளகுல இருந்து ஒரு சின்ன வால் மாதிரி முளைச்ச மாதிரி இருக்கும் பாருங்க. அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. முக்கியமா நம்ம வயிற்றுல தங்கி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை அகற்றுறதுல மிக மிக முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த கேஸையும் வெளியேற்றும், அஜீரண கோளாறையும் சரி செய்யும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது. இப்ப இந்த வால் மிளகுனுடைய பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்துதான் திப்பிலி படம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்க. ஏன்னா திப்பிலி நான் என்கிட்ட பவுடரா தான் இருக்கு. இப்ப இதுல இருந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் திப்பிலி பவுடர். அடுத்ததா சுக்கு, இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சியை உலர வச்சு எடுக்கிறதா சுக்கு. அதனுடைய பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நீங்க அதிக குவான்டிட்டியில கூட செய்து வச்சுக்கலாம். அதாவது ரெடி பண்ணி பவுடரா கூட ரெடி பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு வால் மிளகு எடுக்கிறீங்கன்னா 50 கிராம் சுக்கு, 50 கிராம் அளவுக்கு திப்பிலி, மூணுத்துமே வறுக்கலாம் எதுவும் தேவையில்ல. நேரடியாக நீங்க உரல்ல தட்டிட்டு அப்புறம் மிக்சியில நல்ல நைஸான பவுடரா அரைச்சு வச்சுக்கலாம். அதுல இருந்து டெய்லியுமே நீங்க ஒரு 3/4 ஸ்பூன் இல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்ப இதுல ஒரு பாதி எலுமிச்சப்பழ ஜூஸ், கொஞ்சம் பெரிய எலுமிச்சப்பழமா இருந்தா பெஸ்டா இருக்கும், சேர்த்துக்குங்க. கூடவே தேன் 1ல இருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துருங்க. இதை இப்ப நான் காலையில ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கலந்துட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணணும்னா பிரஷ் பண்ணிட்டு வாயெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நார்மல் பச்சை தண்ணி குடிச்சிருங்க. அதுக்கப்புறமா அதாவது இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அதுக்கப்புறமா இதை நீங்க எடுத்து சாப்பிடணும். அப்படியே சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி குடிச்சிருங்க. உங்களுக்கு டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டுட்டு நீங்க டீ காஃபி சாப்பிடலாம். இதே மாதிரி தொடர்ந்து நீங்க ஒரு 10 நாளைக்கு காலையில வெறும் வயிற்றுல இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பாருங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சதையை ரொம்ப எளிதா கரைத்து வெளியேற்றும். முக்கியமா பாத்தீங்கன்னா வயிற்றுல கேஸே சேராது. அவ்வளவு ஒரு அருமையான டிப்ஸ் இது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தாராளமா பயன்படுத்தலாம். இதுவே நீங்க ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தொப்பையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்கன்னா கண்டிப்பா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். எந்தவித சைடு எஃபெக்ட்டுமே ஏற்படுத்தாது. இது எல்லாமே உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.